செய்தி. தமிழகத்தில் வரும் 16, 17 ஆகிய 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வரும் 16, 17 ஆகிய 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் வரும் 16, 17 ஆகிய 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் வரும் 16 மற்றும் 17 ஆகிய 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. வரும் 16ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் வரும் 16ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். வரும் 16, 17 ஆகிய 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் மௌனிகா. தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்திற்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல ஜூன் 16, 17 ஆகிய தேதிகளிலும் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 16ஆம் தேதி நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 17ஆம் தேதியும் மிதமான மழை, அதாவது லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ராமநாதபுரம் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய வெப்பநிலையை பொறுத்தவரை 37 டிகிரி முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.